போய்டா பா விளக்க ஏற்றலாமா? போங்க போங்க, என்ன பண்றீங்க? வாசல்ல இன்னும் விளக்க லைட்டு போடலாமா? உள்ள சாமி கும்பிட்டு வந்தேன். இப்போ வந்து போட்டு விளக்க ஏற்றிட்டு என் பையன் குட்டியாக எங்க அம்மாவோட கடமை விளக்கேற்றும் கடமை. என்ன நான் தானே செய்யணுமா? பசங்க செய்ய மாட்டாங்கம்மா. கொசு அதிகமாக இருக்குது, உள்ள வந்துருமா? விட்டுரு. பயமா? அவ இப்பதான் தூங்கி எந்திரிச்சா. இப்பதான் தூங்கி ஏந்தீங்களா? வாக்கிங் போகணுமா? முட்டா கொடுக்கணுமா? முட்டை வேணுமா? வா சாமி கும்பிடலாம். வா எண்ணெய் ஊற்றல, மறந்துட்டேன். இரு என்கிட்ட கொடுத்துருமா. உட்காந்து எழுந்து பழக்கமா போச்சு. மறந்துட்டு எழுந்துப்பேன். ஒன்று ஊதுவத்தி எடுக்கிறதுக்கு, ஒன்று வத்தி ஊதுவத்தி தீர்ந்துருச்சாமா? இன்னும் ஒரு பாக்கெட் இருக்கு. எங்க அம்மாக்கு வந்து இதோ இருக்கு. ஆமா, எங்க அம்மாக்கு வந்து அந்த ஊதுவத்தி காட்டுமா? இந்த ஊதுவத்தி தான் நல்ல வாசம். எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச ஊதுவத்தி பேர் என்னது? என் பேர்லாம் படிக்க தெரியாதே. தீபம் ஊதுவத்தியா? ஆமா, ஃபெஸ்டிவல்ஸ் வந்து 10 ரூபா தான். ஒரு 10 ரூபா தான். ஒரு 8 ஊதுவத்தி தான் போட்டு வச்சுக்கிறாங்க. அதில் ஆனால் நல்லா இருக்கு. 8 ஊதுவத்தி தான் இருக்குதா? 10 கூட இல்லையா? 10 கூட கிடையாது, 8 ஊதுவத்தி தான். ஆனால் வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கினா ஒரு ஊதுவத்தி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிறது 100 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுட்டு ஒரு மாசம் வருது. காமாட்சி கண்ணு ஏன் சிமிட்டினே இருக்கு? கண்ணுல என்னன்னு தெரியல, பிசு பிசுன்னு இருக்குது. குளிச்சுட்டு தான் வந்தேன், அப்போ கூட என்னன்னு தெரியல, 2 பக்கம் கண்ணு பிசு பிசுன்னு இருக்குது. கண்ணு கழுவி பாரு. கழுவிட இப்பதானே குளிச்சுட்டு வந்தேன். அம்மா அங்க சாமி கும்பிடுறாங்க. அம்மம்மா இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வா சாமி கும்பிடு, ஓடியா. இந்த எண்ணெயா இருந்தாக்குள்ளே இதை கழுவி எடுத்துடலாம். இதை நான் நேற்றே கழுவி இருக்கணும். பசங்க கோயிலுக்கு போவாங்க, அதுக்கு தான் நான் குங்குமஞ்சள் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன். அவங்களுக்கு எல்லாம் நான் தான் ரெடி பண்ணி தருவேன். அப்போல்லாம் எடுக்க மாட்டாங்க எதுவுமே. பசங்க வேலைன்னு வேலை மேலே கிடக்குறாங்க. இன்னைக்கு வந்து எதற்காக நாங்கள் கோவில் செல்கிறோம் என்றால், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த குங்குமஞ்சள் வச்சுட்டேன், முடிச்சிட்டேன். அப்புறம் விளக்கு இது தீந்துருச்சு. இதில் ஒன்றுமே எண்ணெயே இல்லை. நேற்று நான் பத்துச்சா நான் உங்களுக்கு கேட்டேன். தாய் தான் வந்து நான் சொன்னேன் அப்பவே 2 பேருக்கு பத்தாது. அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு ஒரு காமெடி பண்ணிட்டாங்க. என்னது, நல்லெண்ணெய் எடுத்து கட் பண்ணி ஊத்துறதுக்கு பதில் பாமாயில் எடுத்து கட் பண்ணி ஊற்றிக்கினேன். பாமாயில் எடுத்து என் நல்லெண்ணெய் ஊற்றி பார்க்குறேன். என்னடா இது குழம்பு வருது அப்படின்னு பார்த்தா, பேப்பரை திருப்பி பார்க்குறேன், கொட்டை மாதிரி போட்டு வச்சுது பாமாயில். எங்க அம்மாவுக்கு படிக்கலாம் அவ்வளவா தெரியாது, எனக்கு பொம்மை பார்த்துதான். அந்த பேப்பரை பார்ப்பேனே, அதுவும் அதே கலரில் இருக்குவேன், எடுத்து ஊற்றிட்டேன் பண்ணிட்டேன். இன்னொரு இந்த எண்ணெய் பாட்டில் எடுத்துனுவாமா. எங்க இந்த இது கோயிலுக்கு வாங்கி வந்த எண்ணெய். ஆமா, பெரிய பாட்டில் இங்க இருக்கு பாரு. இங்க இல்ல, அங்கம்மா அந்த பைரை துணிங்களா வைப்பீங்களே. கண்ணு வேற சிமிட்டிங் எடுக்கிற நீ. கண்ணு என்னன்னு தெரியலம்மா, பிசு பிசுன்னு 2 பக்கமும் 2 கண்ணுமே அது மாதிரி ஓட்டுது. இந்த விளக்கு பார்த்தா எப்படி சொல்றது? எங்கன்னு தெரியலையம்மா. என்னது என்ன? ஏம்மா இங்க இருக்குது பாருப்பா, இந்த சைட்ல. என்னம்மா இல்லையாம்மா? ஆமாம்மா, எங்கேயோ நீ வச்சிட்டு அக்கா லூசு. இங்க பாரு, இங்க இருக்கு பாரு. அம்மா கிடைச்சிருச்சு. கண்ணே தெரியாது அவனுக்கு. கண்ணு எதிரில் இருந்தா கூட நான் தானே தேடி போகணும். அது நீ மட்டும் இல்ல, உலக மதர்ஸே அப்படிதான். உலக மதர்ஸ் இல்ல, எங்க மருப்புல வந்தா கூட ஆண்டி கட்டை தான் எங்க இருக்குன்னு கரெக்டா அப்படியே வந்து கரெக்டா எடுத்து கொடுத்தனா, பாத்தியா ஆண்டி கரெக்டா எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்ப பாரு நான் எங்க அம்மா வந்து அத்தான்னு தான் கூப்பிட சொல்லுவேன். ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு பழகிட்டான். எப்படியோ ஒண்ணு கூப்பிடுறான், அதனால கண்டுக்கிறதுக்கு கிடையாது. அவ்வளவுதான். அந்த எண்ணெய் ஊற்றி நான் ரெடி பண்ணிடுறேன்.
திரியெல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? இந்த திரி எடுத்து வச்சுக்கிறேன், கட் பண்ணி போட்டுக்குங்கம்மா. பெருசு பெருசா இருக்குதுமா திரிய. என்ன திரிடா அது? புதுசா வாங்கிட்டு வந்ததானே? இல்ல அது ஏதோ பழைய பஞ்சு தெரிய நம்ம தலையில கட்டுது. பிடிக்கணும் நீ. சரி நான் வரேன் தலை. பழையதா? பழசு இல்லம்மா, புதுசுமா. பாவம் இடிச்சுக்கினா. சரி சரி. வெள்ளை வெள்ளையன்னு வச்சுக்கிறேன் நானு. சாமிக்கெல்லாம் வந்து பழசு போடுவேனா? அது கூட பழசுன்னா நம்ம வந்து நாள் ஆயிடுச்சுன்னா கலர் மாறி போகுது. அதை பத்தி தப்பு கிடையாது, போடலாம். எது எந்த பஞ்சு? இந்த பஞ்சு. இதுவா? இளம் பஞ்சு. சரி சரி, இது ரெண்டாவது போடணும். ஆமா, ரெண்டாவது கட் பண்ணி போடணும். அதுதான் கத்திரிக்கோல் எடுத்து போவோம். ஓகே ஓகே. நம்ம இன்னைக்கு நைட்டு வந்துட்டு குடுக்கல குளுக்க முடியாது, கட்டேக்குது கெட்டியா. அப்ப நீ ஊத்த மாட்ட கூட, நான் ஊத்துறேன். உனக்கு கூட வராதுப்பா. சுத்தம் பம்ப தோச்சி எடுத்துன்னு வரணும். அப்பா சரி காமி. அப்படி ஊத்துனா லொட்டு லொட்டு கீழே வீந்துடுமா. இது வந்து இந்த எண்ணெய் பேர் வந்து இலுப்பு எண்ணெய். இலுப்பு எண்ணெய்னு சொல்றாங்க. இத நம்ம என்ன பார்த்தோமா? சரி, உங்க ஊர்ல எல்லாம் நீங்க உங்க அத்தை வீட்டுல இலுப்பு எண்ணெய் ஆடுவாங்க, நீ அது என்ன கலர்? ஆடுவாங்கப்பா, நான் பார்த்தது கிடையாது. அவங்க தான் ஏலம் எடுப்பாங்க மரம். அவங்க தான் வீட்டுல தான் ஆடுவாங்க. ஆனா எந்த கலர்ல இருந்துன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது. பார்த்ததே இல்ல இலுப்பு எண்ணெய் பார்த்ததே கிடையாது. பாத்துருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவங்க வீட்டுல செய்யறாங்க, நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு தான் வேலை சரியா இருக்குது. நம்ம கூகுள்ல போட்டு பார்க்கலாம் இலுப்ப எண்ணெயோட கலர் எப்படி இருக்கு. ஓட்டையாச்சு, ஓட்டன்னா சொட்டையாச்சு. இன்னும் எங்கேயோ கிடக்குதுப்பா. எடுமா. இலுப்ப எண்ணெய் எங்க அத்தை வீட்டுல தான் எடுப்பாங்க ஏலம். எப்பவுமே வருஷமும் 6 மரம் 7 மரமும் இருக்கும். ஒரு ஆன்டி கோவில்ல அந்த பூவை ஊரையே தூக்கிடும். கம 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 கமன்னு வாசனை. நீ என்ன பண்ற? இது முடிச்ச உடனே போயிட்டு முகத்தை வாஷ் பண்ற, கண்ணெல்லாம். ஆமா, சிமிட்டினே இருக்கு. சிமிட்டிக்கிட்டே இருக்கு கண்ணு. சிமிட்லாம் இல்லையாம்மா, ஆனா ஒட்டுது. அதுதான்ப்பா. முருகா 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 முருகா. இன்னும் எங்கேயோ ஒரு ஆன்டி கோவிலாண்ட இது வைப்பாங்க, அது பேர் என்னது, அகல். அந்த அகல் வந்து ஒரு நெய் மாதிரி மஞ்சள் கலர்ல இருந்தது. என்ன ஆண்டினா நெய் கிடையாது, ஆனா இது நெய்ன்ற பேர்ல வைக்கிறாங்கம்மா. ஆனா இது என்னன்னே எனக்கே தெரியல அப்படின்னு அவங்களே சொல்றாங்கப்பா. இந்த எண்ணெய் தான் வைக்கிறாங்க. இலுப்ப எண்ணெய் கிடையாது, அது ஏதோ மெழுகு மாதிரி இருக்குமா, அது மெழுகு மாதிரின்னு சொன்னாங்க. அது அப்ப இதுதானோ, இதுவும் அதுதானோ. இது வேறப்பா, இது ஆயில் பா. இது எண்ணெயாட்டம் இருக்கு. அது வந்து அப்படியே மெழுகு மாதிரி இருக்கு. தொட்டாலே மெழுகுவத்தி எப்படி கேண்டில் அந்த மாதிரி இருக்கு. போதும் போதும் தான் இப்போதைக்கு போறோம். ஆமா, கொஞ்சம் நல்லெண்ணெயிலயும் விளக்கு ஏத்திக்கலாம் தெரியுமா? பக்கெட்ல இலுப்பு எண்ணெயிலயும் விளக்கு ஏத்திக்கலாம். அதை சுத்திக்கிட்டே இருக்கேன்னு பாக்குறேன். நல்லெண்ணெயிலயும் விளக்கு ஏத்தலாம். இலுப்பு எண்ணெய் வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்தது. இது எடுத்து சுடுதண்ணில பக்கெட்ல சுடுதண்ணி வச்சுட்டா அதுக்கு ரொம்ப கொதிக்கல, சும்மா வெது வெதுன்னு இப்ப இருக்கு. அதுல இது மேல ஊத்தி எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அமுக்கி அமுக்கி ஊத்தணும். நீங்க அமுக்கி அமுக்கி ஊத்திதான் சொட்டையா போச்சு தெரியல. இந்த பையில அதை வச்சுக்கிற மாதிரி துவைச்சது ஏட்டா, இது நாளைக்கு துவைச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு. எனக்குமே தெரியலடி. சமையல் பண்ற சாப்பாடு அரிசி அது மேல ஒரு பேக் இருக்கு பாரு. வேற கவர் இடம் ஏன் அந்த கவரே தான் யூஸ் பண்ணுவியா? இதுவா? இதுக்குள்ள இன்னும் இருக்கு. துளசி. அம்மா எங்களுக்கு வேற நல்ல பையா இது பண்ணி கொடுமா. ஒரே கோவில் எடுத்துன்னு போறதுக்கு வெளியில எடுத்துன்னு போறதுக்கு அசிங்கமாகுது. அசிங்கம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து மனசாட்சி இல்லாத பேசாத. காலங்காலமா அந்த காலத்துல எல்லோ கலர் பை தான் எங்க போனாலும். அது உங்க அப்பா கிழவன். அப்பாலாம் கிடையாது. அதெல்லாம் தான் இது மங்களகரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏடா இது என்னடா பிசு பிசுன்னு இருக்குடா. அக்கா வேற கவர் தான் எடுத்துட்டு வாங்கக்கா. அம்மா இந்த கவர் வேணாம் அம்மா. அப்பெல்லாம் வந்து அது பத்திரமா துவசி பத்திரமா வச்சு போனாங்க. அந்த மாதிரி இப்பதான் வந்து விதவிதமா பை வருது. சாமிக்கு கூட கூட விக்குது. பூ இருந்துச்சா? அம்மா நான் உனக்கு அது வாங்கி தரேன். நம்ம கோவிலுக்கு மட்டும் அந்த பை எடுத்துக்கலாமா? வந்து அர்ச்சனை பண்றதுக்கு மட்டும். எந்த பைக்கா? அர்ச்சனை கூட கிடையாது லூசு. அந்த அம்மா நீ போடுவியம்மா? அம்மா அது ஒண்ணு வாங்கிட்டு வந்து தரேன். ஒன்னே மட்டும் போட்டு தரியா? சின்னதா. ஆமா, நிம்மதியா பேக் கோயிலுக்கு எடுத்துட்டு போலாம். எண்ணெய் உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மறந்துட்டியா?
சரி நான் வாங்கி தரேன் சின்னதா மட்டும். எவ்வளவு அது மீட்டர் வாங்கணும்? இது வாங்கணும். ம் 2 இது வாங்கினா 2 பை போட்டுக்கலாம். அந்த இப்படி ஸ்டார் மாதிரி எல்லாம் போடுவியா இல்ல அப்படியே பிளேன்? ஸ்டார் மாதிரிலாம் போட தெரியாது எனக்கு. ஒரே பூ தான். இந்த 4 மாதிரி 4 பூவா வருது அந்த பூ இதுதான் போடுவேன். சரி உனக்கு கொடுக்குறேன், நீ அது போட்டுங்கடா. அது கூட நான் என்ன சொல்றேன், ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்ட்டாங்களாம். அவங்க வீட்டுல காசு இல்ல, ஏதோ சேர்க்கல. அது என்ன பண்ணுச்சு, போய் ஸ்கூல் ஆன நின்னுக்குமா. நின்னுக்குன்னு அந்த வாத்தியார் சொல்றத பாடத்தெல்லாம் ஒரு புக் எடுத்து ஒரு நோட் எடுத்து வச்சுக்கின்னு அதை எடுத்துன்னு வந்து படிக்குமா. அது படிச்சு பெரிய ஆள் ஆயிடுச்சு. ஸ்கூல் போவாமையே அந்த மாதிரி ஒரு ஒயர் கூட வந்து கத்து கொடுக்க சொன்னேன், கத்து கொடுக்கல. நான் அந்த அந்த கட் பண்ணி போடுறாங்க பாரு, அதை எடுத்து அவங்க எப்படி என்ன பண்றாங்கன்னு பார்த்து நானா கத்துக்கணும். எனக்கு யாரும் கத்து கொடுக்கல. யாருமா உனக்கு அந்த மாதிரி கத்து கொடுக்கல? அது வெளியில சொல்லக்கூடாது, தேவையில்லாதது. சரி எனக்கே தெரியாது. வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட பிஹைண்ட் தி சீன் கேட்பேன். கத்தே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா போறதுக்கு மட்டும் நான் கத்துக்கல பாரு, எனக்கு போட்டு கொடு கூட அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சரின்னு நான் அந்த எண்ணம்லாம் எண்ணெயில போட்டு கொடுத்தேன். போய் போடலாம் உட்காந்து அந்த கடை கொடுப்பாங்க, போட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி காலமெல்லாம் இருக்குது. அப்படி இப்ப எப்படி பாரு. ஆமா, இந்த காலத்துல சொல்லவா முடியும்? எல்லாமும் வந்து ஒரு தலைப்பட்சம் அந்த காலத்திலேயே. ஆனா வந்து நான் எதுவுமே கீழகமே வச்சுக்க மாட்டேன். யாரு என்ன எதுனா பண்ணிட்டு போட, நமக்கு என்ன வந்தது, நம்ம என்னமோ நம்ம வேலை உண்டு இது உண்டு அப்படி இருப்பேன். எந்த யாருக்கிட்ட வச்சு சண்டைக்கு போனா ஊருக்கு முன்ன போய் நின்று இருப்பாங்க சண்டைக்கு. நான் கிட்ட விட போக மாட்டேன். அப்புறம் சண்டை வந்து வரும் விசாரிப்போம், சொல்லுவாங்க, அவங்களா சொல்லுவாங்க. நாங்க உட்காந்து இந்த மாதிரி சண்டைன்னு. அந்த சண்டைன்னா என்ன, காது குடுத்து கேட்காத சண்டை. அதெல்லாம் பச்சை பேசுவாங்க. அதனால நான் போகவே மாட்டேன். எங்க அம்மாக்கு வந்து நாயே பேயன்னா கூட பிடிக்காது. எனக்கு பேச கூட மாட்டாங்க. எங்க அம்மாவும் பேசினதில்ல, எங்க டாடியும் பேசினதில்ல. எனக்கு பிடிக்காது. நாங்க வந்து நாய் பேயின் ஸ்கூல்ல போய் கத்துன்னு வந்ததுக்கு எங்க டாடி திட்டுவாரு. ஆமா, என்னடா வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி காலம்லாம் இருக்குது. சரி வா சப்பாத்தி உருட்டு. அது மாதிரி அந்த சப்பாத்தி தான் உருட்டு வரலாம். நான் ரெடி பண்ணிட்டேமா, நாங்க எடுத்து கிளம்புறோம். கத்திரிக்கோள் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். எங்க வீட்டுல எங்க அம்மா கையில தான் நான் கத்திரிக்கோளை ஒப்படைப்பேன். ஆனா எங்க அம்மா எங்க வைக்குன்னே தெரியாது. சமையல் ரூம் தாமா வச்சிருக்கிறேன். இப்படிதான் சொல்லும், எங்க தலையில கட்டிடும் அப்படியே. இதை நான் தோச்சி நாளைக்கு வைக்கிற புதுசா ஃப்ரெஷ்ஷா போட. எப்படி நான் மியூட்ல போட்டு கூட பேசிப்பேன். நீ போடு. இப்ப என்ன இருக்கு, 6:30 மணிக்கு 1 மணியும் இல்ல. இல்ல செல்லமே போவோம். செல்லமே ஃபேன் போட்டாச்சு. எங்க அம்மா வந்து சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்றாங்க. இண்டக்ஷன் பாரு இங்க கிடக்குது. ரொம்ப கெட்டியா இருக்குது. அப்படியாம்மா? கொஞ்சம் தண்ணி போட்டு இது பண்ணுமா? காட்டு. ஐயா அம்மா போதும் அம்மா. உனக்கு உருட்டு தெரியலன்னா நீ கூட, நான் உருட்டுறேன். நான் உருட்டுவேன், நான் ரவுண்டா உருட்டுவேன் அழகா. சரிடா, நீ ரவுண்டா உருட்டு. அக்கா அம்மாவை கண்ணு மட்டும் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுக்கா. நான் சொன்னா அம்மா கேட்காது. அம்மா அது என்ன அங்க கீழே ட்ரிம்மர் கிடக்குது, அங்க பாரு திரும்பி சோஃபாண்ட. அம்மா அது ரிப்பேரா போச்சு. அது பைரவ பொருள். இப்பெல்லாம் அவ தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டே பட்டு தூங்கி கிடப்பான். இப்ப வந்து இங்க அதை எடுத்து வந்து வச்சுட்டு இங்க தூங்கிக்கிறாங்க மேடம். ஆமா, நாங்க யாரும் போக கூடாது. அவ பொருள் தூக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்க. உருனாலே அவ பொருள் எதோ வச்சுக்கிறான்னு நம்ம ஜாக்கிரதையா போகணும். இல்லைன்னா கத்துவாளா? பாயும் புலி எப்படி பாயும்? அம்மா இல்ல எனக்கு அந்த செந்தில் கவுண்டமணி ஜோக் ஞாபகம் வந்துருச்சு. அம்மா எப்படி பாயும் தெரியுமாமா? இந்த பேர் எப்படி பொண்ணுப்பா இப்படி பாயும். என்னடா இது? சும்மாமா உன்னை வேலை வாங்குறேன். இந்த பாரு மாயமா, ஓட்ட பண்ணி பிடிச்சுமா. இத எவ்வளவு கஷ்டமா என்ன பண்ணிடுச்சு. ஓட்ட பண்ணுன்னு 5 பேர்ல குத்திடுச்சுமா. ஒரு மாவு கூட
உருட்டலையா? உருட்டுன்னு தான் குத்தி பிடிச்சுன்றேன். இரு அம்மா உருட்டி தரோம். என்னடா இந்த நீ சிலுமிச்சண்டமா பண்ண ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பொண்ணு செய்யாதன்னா அதுதான் செய்யும். மாவு போட்டு இது பண்ணுமா, தொட்டிட்டு வரப்போகுது. இண்டக்ஷன் எடுத்து போய் வைக்கிறேன். இதே பொழப்பா போச்சு. ஆமா வயிறே இப்படித்தான் சிலுமிச்சம் பண்ணுவா தூங்க விட்டாம. இப்ப பண்றேனா? இல்ல இப்ப வேலை இருந்து பண்ணல, வேலை இருக்கும்போதுலாம் பண்ணுவேன். இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தி எங்க வீட்டுல. தொட்டுக்க அது வந்து நான் அது பேரு என்னது? சன்னா. இந்திக்கார பேர்லாம் சொல்ற. ஆமா இந்த நல்ல மூக்கல்ல வச்சு சன்னா பண்ணிருக்காங்க. சன்னா மசாலா. அது என்ன சனா மசாலா அப்புறமா நான் சொல்றேன். இந்த மசாலா சித்தமா. சரி அடுத்துல நான் கடக்கடன்னு உருட்டுறமா, நீ கவலைப்படாத. நான் உருட்டுறேன் இதுதான் நீ. ஒரு தட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அதுல போட்டு கொடு. ஒரு 4 போட்டாதான் நான் போய் உட்காருவேன். அக்கா வந்து ஃபுல்கா போடுவா. வந்து நெருப்புல போட்டு போடுவா, அதுதான் நல்லா இருக்கும். ஒரு காலத்துல எங்க அம்மா சப்பாத்தி சுடுவாங்க, வாழ்க்கையவே நான் வெறுத்துட்டேன் அந்த சப்பாத்திக்குலாம். சப்பாத்தியே வெறுத்தாச்சு எப்படி? எனக்கு தெரியாதுமா, நான் என்ன எங்க அம்மா வீட்டுல சப்பாத்தினா என்னன்னே தெரியாது. சோறு கூழ் இதுதான். அப்புறம் எங்க வந்து சப்பாத்தி கத்துக்கின? இங்க வந்துதான். ஆனா வந்து எங்க அம்மா வந்து அப்படியே என்ன சொல்றது, எண்ணெய் வேற தடவுவாங்க பாவம். அது மேல போட்டு எனக்கு அது வந்து சப்பாத்தியா இல்ல அப்பளமானே டவுட்டா இருக்கும். தடவுவேன். தடவுனா இது முதல்ல வந்து வானல்ல தடவிடுவேன், அதுக்கப்புறம் இதை போடுவேன். வானலா? கடாய் இது தோசைக்கல்லு. தோசை கல்லுக்கா? வானல்லாம் கிடையாது, இது அதுக்கு மேல தவாவா? எல்லாம் கிடையாது, தோசைக்கல் தான். ஒரு தோசை கல் வச்சிருந்தது எங்க அம்மா, கரையில ஒண்ணு வச்சிருப்பேன். அப்பெல்லாம் நல்ல கல்லு தான் அதெல்லாம். இப்போ வந்து அத போய் எங்க அம்மா ப்ளூஸ் போட்டுச்சு. போட்டு மனசே இல்லை எனக்கு. அப்புறம் ஏன் போட்ட நீ? என்ன தவா வந்துச்சு, அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, கரையில போயிடுச்சு, அதனால போட்டேன். 50 ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்பவே. செம்ம தோசை கல் அது. ஆமா அழகா இருக்கும். மனசே வேற போட்டு பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு என்னன்னா அதெல்லாம் தான் ட்ரெண்டிங்ல போயிங்குது. ஆமா ஆமா, அதுதான் நான் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். தூங்கிங்குது. யாருமே அதெல்லாம் செய்ய மாட்டேங்க. 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க? ஆமாமா, 50 ரூபா கொடுத்து வாங்கணும். எப்படி அப்படி பொருள் தெரியுமா அது? வேணான்னு போட்டேன் நான். எனக்கு தெரியாதுப்பா எங்க அம்மா போட்டதெல்லாம். போட்டு தெரிஞ்சதுதான் நான் போடாதேன்னு சொல்லிருப்பேன். பசங்க யூஸ் பண்ணலையே, நம்ம என்னத்துக்கு வச்சு கிடக்கணும், யாரை கட்டி கிடக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அதை நான் நாளைக்கு காட்டுறேன். நைட்ல பின்னாடி போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது. அதனால ஒரு சம்பவம் நடந்து போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்னன்னா சரி பாபு வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டாரு. வந்துச்சு வந்து பார்த்தா ஆனா நல்ல பாம்புப்பா, பெரிய பாம்பு. அப்படியே ஆண்டவன நாகம்மா வேண்டிக்கினேன். அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் நடுவுல. அந்த ரணகாலத்துலயும் எங்க அம்மா வந்து கற்பூரம் சாமி கும்பிடுது லூசு. 2வது வரமாட்டாங்கம்மா, இது கடலை தெம்பட மாட்டாங்க எனக்கு. வாசனை எனக்கு நான்லாம் வந்து கீழே நிக்கல, மேல மாடி ஏறிட்டேன். எங்க வந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வேற வழி இல்லைன்னு போன் கொண்டு வாமா. ஏன்னா ஒரு மரம் ஒண்ணு விழுந்து கிடக்கு, அதுலதான் போய் அது வந்து எப்பயுமே அந்த தஞ்சமடைந்து விட்டது. தஞ்சமடைது அதை காமிக்கணுன்றதுக்காக போன் கொண்டு வாமான்னா எங்க அம்மா அதெல்லாம் தேவை போது கற்பூரம் ஏத்து. நான் இருந்த வீட்டுல பாய் போட்டுன்னு பெரிய பொண்ணை போட்டுன்னு பட்டுங்கிறேன். அப்படி கால் நீட்டின்னு பட்டுக்கிறேன். அப்படியே என் கால் ஓரமே போதும். ஆமா பெரிய பாம்பு. என்ன பாம்புன்னா சார பாம்பு. எந்த பேசுன்ற என்னண்டா குழந்தை பெறல குழந்தை பிறந்துட போறான்ட்டு பயந்து தூக்கத்துல கடவுளை தான் கும்பிட்டேன் கட்டி. நான் வேற எதுவுமே நினைக்கல, அது மாட்டுன்னு போயிடுச்சு. 2வது நான் அந்த ஏரியால பாய் பாடல படுக்கிறதும் கிடையாது, பயந்துட்டேன் நானும். பகல்ல 12 மணியா ஒரு மணியா இருக்கும், காத்தோட்டமா வெளியில படலாம் உள்ள. நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அம்மா கூட எனக்கு பாத்துருப்பாங்கன்னு தெரியாது. இங்க இருக்குப்பா வாளு. நானும் சங்கீதாவும் ஸ்கூலுக்கு போறோம். நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல் போறோம். இருமா, இங்க இருக்குப்பா வாளு. தலை அங்க இருக்குப்பா, 10 அடிப்பா கார் ஷெட்டுக்குள்ள. அப்பா அந்த மாதிரி பாம்பை எங்க
நான் பார்த்தது இல்ல முதல்ல அவ்வளவுதான் ஓடி போய் ஸ்கூலாண்ட தான் நின்னும் அங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் ரன்னிங் மட்டும் தான் எனர்ஜி எப்படி கடவுள் கொடுத்தாங்கன்னு தெரியாது செம ஓட்டம். இன்னொரு காட்சி நல்ல பாம்பும் சார பாம்பும் 2 பேரும் நல்ல பாம்பு சார பாம்பெல்லாம் தெரியாது, ரெண்டும் டான்ஸ் ஆடிச்சு அவ்வளவுதான். நல்ல பாம்பு சார பாம்பு தான் ஆடுவாங்க, மிச்சம் ஆடாதான். ஐயா யார் பண்ணா? அம்மா நீ வேற தப்பு தப்பா பண்ணாதம்மா. அதெல்லாம் கிடையாதுமா. எல்லாரும் விளக்கு ஏத்தணும், எல்லாரும் வந்து தீபம் ஏத்தணும், எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா வந்து அந்த பாம்பு டான்ஸ் ஆடும்போது இது நான் வந்து எதுலயோ கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல போய் துண்டு போட்டுருணுமா, துண்டோ துணியோ இரு நானும் சொல்றேன். அதுங்க டான்ஸ் ஆடும் போதே அந்த துண்டு போட்டுருணுமா. அந்த துண்டு வந்து அது மேல டான்ஸ் ஆடிட்டா போச்சு, இல்லன்னா ஒண்ணும் கிடையாது. அது மேல ஆடிட்டா அந்த துண்டை யாருதோ அவங்க எடுத்துட்டு போயிட்டு அதை வச்சு பூஜை பண்ணணும். பீரோல துவைக்கவே கூடாது. கொட்டுது துட்டு அந்த மாதிரி அது மாதிரி சொல்லிருக்காங்க. அது உண்மையா போய் என்ன எனக்கு தெரியல. இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அம்மா. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து போட்டா அதுல பிரிஞ்சு போயிடுமா. ஆமா அந்த பாவம் வந்து பெரும் பாவம். அதுக்காக நான் போடல. நாங்க எல்லாரும் அதை பார்க்கவே கூடாது அப்படின்னாங்க. வெட்ட வெளியில இருக்கு, நம்ம என்ன பண்றது? எல்லாரும் பார்த்தாங்க நிறைய பேர். ஓகே ஃபைனலா என்ன ஃபைனலா எதுக்காக இதை சொன்னா, எங்க அம்மா வெயிட் பண்ணு, எங்கேயோ போயிட்டேன். எங்க அம்மா வந்து எங்க அம்மாவோட பழைய சீதன பொருட்கள் எல்லாம் வந்து எங்க வீட்டு கார்டன் பின்னாடி வச்சிருக்கோம். இருட்டுல நான் போய் காட்ட விரும்பல, அதனால நாளைக்கு காலையில காட்டுறேன். ஓகேவா? அந்த சீதன பொருள்லாம் வந்து இன்னொரு பெரிய சீதனம், பட் ஆனா அதை நாங்க போட்டுட்டோம். இரும்பு கொட்டி எங்க தாத்தா அதுலதான் கொடுத்தாரு. ஒரு 2 புடவையை வச்சு நான்சென்ஸ் பச்சை கலர்ல. ஆமா அந்த காலத்து பொட்டி அது. அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்க போட்டோம். எதுக்குன்னு என்ன சொல்றது, அப்பதான் புடவைய துணியுங்களே கிடையாது. அந்த பொட்டி இப்பயும் அவைலபிள் இருக்குப்பா. இருக்கு. சன் டிவில 1 o'clock வந்து வினோதினின்னு ஒரு சீரியல் போடுறாங்க. அந்த சீரியல்ல வினோதினியோட மதர்-இன்-லா வந்து அவங்களோட ஃபேமிலி போட்டோ வந்து ஒரு அந்த ட்ரங்க் பொட்டி, சேம் ட்ரங்க் பொட்டி மை மம்மியோட. அதேதான். ஒருவேளை அது நம்ம அம்மா தான் இருக்குமோ? இல்ல, இந்த கலர் பச்சை, இந்த கலர் வேற. சரி நம்ம தான் போட்டோம். சரி இதுக்கப்புறம் நீ யாரு நான் உருட்டுறேன். எங்க மம்மி வந்து பசி தாங்க மாட்டாங்க, அதனால சப்பாத்தி வந்து சுட்டுனே அக்கா இருக்கிறா. எனக்கும் அக்காக்கும் அப்புறமா கிடைக்கும். ட்ரெஸ் பேர் பாவாடை தெரிஞ்சு கிடக்கு பேர். இது மாத்திரை போட்டு சாப்பிட்றோமா, மாத்திரை வந்து வேலையோட போட்டாதான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அதுக்காக எனக்கு முன்னாடியே அவங்க வந்து 10 மணி 9 மணி கூட சாப்பிடுவாங்க பசங்க. நான் அப்படி கிடையாது, நான் அப்படியா சாப்பிட்டுக்கிறேன். நான் 6-7 மணிக்கு முன்னாடியே சாப்பிடுவேன். ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தா 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். ஆமா இன்னைக்கு நான் வந்து ஆஃபீஸ்ல மட்டேன். வீட்டில் இருந்தாலும்னா சாப்பிட மாட்டேன், லேட்டாக தான் சாப்பிடுவேன். நான் வந்து நீங்க கரெக்டா 7:30க்கெல்லாம் சாப்பிடுவேன். நான் 7 மணி 7:30 சொல்லாத, 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு காட்டு எப்படி இருக்கு இந்த சன்னா மசாலா சூப்பரா இருக்கு. மலாய் சன்னா மசாலா. மலாயா? மலாய் சன்னா மசாலா வாங்குது. என்ன சொல்லு பாப்பா. மலாய் சன்னா மசாலா. இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன், எனக்கு தெரியாது. நான் பெருமெல்லாம் பண்ணிக்கல. காரக்குழம்பு, ரசம், மோர், கீரை, சாம்பார், எலுமிச்சை சோறு, புளி சோறு, எலுமிச்சை சாதம், புளி சாதம், அப்புறம் வந்து தக்காளி சாதம் குழம்பு நிறைய வைப்பேன். அதான் காரக்குழம்புலயே டிஃபரெண்ட் காரக்குழம்பு. ஆமா, சுண்டைக்காய் காரக்குழம்பு. ஆமா அதோட வந்து சரி நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இது என்னது வத்த குழம்பு? காரக்குழம்பு போய் எங்க அம்மா வத்த குழம்பு. அப்பெல்லாம் வத்த குழம்பு தான் சொல்லுவாங்க. காரக்குழம்பு, வத்த குழம்பு, முருங்கைக்கீரை காரக்குழம்பு அதெல்லாம் வைப்போம் நாங்க. அந்த மாதிரி உன்னைய பார்த்து எனக்கு வர பசி குடல புடுங்குது. இன்னைக்கு எங்க அம்மா வந்து இந்த மந்திரம் சொல்லிட்டு தான் சாப்பிடவே செய்வாங்க. சாப்பிடை. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி யார் செஞ்சது? என் சின்ன பொண்ணு தான் கத்துக்கிட்டு செய்தா. ஆமா. அப்புறம் என் பெரிய பொண்ணு. அது எனக்கு ஒரு பெருமை. அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து இப்ப சாப்பிட்டு முடித்துருவாங்க. ஆமா. அதோட வந்து நைட்டு தூங்க போயிருவாங்க நாடகத்தை பார்த்துட்டு. அவங்களோட நாடகம் என்னன்னா சன் டிவில வந்து இந்த அண்ணம், அதுக்கப்புறம் இரு சவுண்ட் வைக்காத, அண்ணம், அப்புறம் வந்து 7:30 to 8:30 வரைக்கும் ஏதோ ஒரு சாமி நாடகம். அதுக்கப்புறமேட்டு வந்து என்னதுமா அந்த மறுபடியும் மீண்டும் சன் டிவில வந்து 3 முடிச்சு
இன்னைக்கு அன்னத்துல ஏதோ பரபரப்பான சீன் போய்கிட்டு இருக்கு. ஓகே ஆமா தங்க ஏதோ திருட்டாங்க. எங்க அம்மா கிட்ட சீரியல் கதை கிட்ட பயங்கரமா சொல்லுவாங்க. ஓகே அம்மா பாய் சொல்லுங்க பாரு. ஏய் சவுண்ட் வச்சா அப்புறம் காப்பி ரைட்ஸ் கொடுப்பாங்க. என்ன பார்த்து பாய் சொல்ல. அங்க யாருக்கு சொல்றேன்? பாய். குட் நைட். சாப்பிடுறா. நான் கிளம்புறேன், சாப்பிட போறேன். மீண்டும் ஒரு vlog இணைவோம். டாடா பை. பாய்.